அதாவது இந்த ஹஸ்பண்ட்ஸை குறை சொல்கிற ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அவங்களாம் ரொம்ப பாவம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்னா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மாவை விட எனக்கு என் ஹஸ்பண்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் கேட்கலாம், ஏன் இந்த பொண்ணு போய் இப்படி சொல்லுது, ஒரு அம்மாவை விட ஒரு ஹஸ்பண்டை போய் பிடிக்கும்னு சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது. இப்போது 25 வருஷமாக எங்கள் அம்மா என்னை வளர்த்துருக்காங்களா? ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 நாள் போய் நான் இருந்தாலே, நீ எப்போ வீட்டுக்கு கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, கல்யாணம் ஆகி நான் இத்தனை நாள் இருக்கிறேன், என்னை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்ன சண்டை போட்டாலும் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிக்கிட்டு, நம்ம என்ன செஞ்சு போட்டாலும் சூப்பர்மான்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ஜீவன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஜீவனுங்களை குறை சொல்லாதீங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தால் ஒய்ஃபை வெட்டி குக்கர்லலாம் வேக போட்டுடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கு அவ்வளோ திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அரிசிக்கே எத்தனை டம்ளர் தண்ணின்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு ஜீவன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அந்த பீஸுங்களை வச்சு நம்ம வாழ தான் பார்க்கணும். நம்மளுக்கும் வேறு பீஸ் கிடைக்காது.